கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசமும் ரட்சிப்பும் நமக்கு இரு கண்கள் போன்றவை. நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமே அதுதான். விசுவாசிக்கணும், கடவுளை முழுமையாக நம்பணும், கடவுளிடம் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தான் நம்ம வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும். சரி, இந்த விசுவாசம் எதனால் நமக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வியினாலே வரும். என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை. இந்த இடத்துல இந்த கேள்விங்கிற வார்த்தை கொஸ்டினை குறிக்கலை, கேள்விப்படுதலை குறிக்குது. விசுவாசம் கேள்விப்படுவதினால் வரும். எதை கேள்விப்படணும்? தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட வேண்டும். சரி, பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி பைபிள் வாசிக்கிறோம். நான் 3 அதிகாரம் வாசிச்சிட்டேன், இன்றைக்கி 4 அதிகாரம் வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால விசுவாசம் வந்துருமா? வராது. அப்போ என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனத்தை தியானிக்கும்போது கடவுளுடைய ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் ஞானத்தை அடையும் போது விசுவாசம் நமக்குள் வருகிறது. கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் போட்டு அவரை விசுவாசித்து நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா எப்போதும் சந்தோஷமாக நம்ம என்ன செய்யலாம்? இருக்கலாம். அது கண்டிப்பாக நடக்கும். சரி, அடுத்தது ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படி வருகிறது நமக்கு? அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், ரோமர் 10:10 தான். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நமக்குள்ள விசுவாசம் நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீதி நியாயத்தை கடைப்பிடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு மட்டும் ரட்சிப்பு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சுற்றி உள்ளவர்களையும் ரட்சிக்கப்பட நாம் ஒரு கருவியாக செயல்பட வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாயினால் அறிக்கை பண்ணணும். நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிடணும். நம்ம ஒரு நல்ல சாட்சியாக விளங்க வேண்டும். தினசரி பைபிள் வாசித்து தேவ வசனத்தை தியானித்து அதன் வழி நடந்து விசுவாசம் ரட்சிப்பு என்ற இரண்டையும் பெற்று வாழ்வோம்.